ஹாய் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜீவன், இது யுதி டெக். இன்றைய பதிவில் ஒரு பிளாக் கலர் ஸ்கின் டோன்ஸ் உள்ளவங்களை, அதாவது ஒரு கருப்பான ஸ்கின் டோன்ஸ் உள்ளவங்களை எப்படி நம்ம பிரைட்டாக ஒயிட் ஆக்கி அழகான ஸ்கின் டோன்ஸை கொண்டு வரலாம்ன்ற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடுதலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம இதில் இன்னொரு கொப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளணும். கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொப்பி வரும். இப்போ ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணி மார்க்ஸ் பண்ணிடுவோம். இப்போ குயிக் செலெக்ஷன் டூல் சில நேரங்களில் எல்லா இடத்துலையுமே சரியாக ஒர்க் ஆகாது. அப்படியான இடங்களில் நீங்கள் லாசர் டூல்ஸை பயன்படுத்தியும் அதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, ஃபேஸை செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு ஃபிதர் ஒரு 5 கொடுப்போம். ஓகே, இப்போ அப்படியே மாஸ்க் பண்ணிடுவோம். இப்போ ஓகே, இப்போ மாஸ்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், சில இடங்களில் விடுபட்ட இடங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோக்ரவுண்ட் கலரை ஒயிட்டில் வச்சுக்கொள்ளுங்க. எங்கெங்கே உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண விட்றீங்களோ அங்கங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. அப்படி இல்லை கூடுதலாக செலக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஃபோக்ரவுண்ட் கலரை பிளாக்கில் வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னு சொன்னால் அந்த இடம் அழிப்படும். ஓகே, இப்போ நான் இப்போ உங்களுக்கு இந்த பாருங்கள் ஃபோக்ரவுண்ட் கலர் பைட்டில் இருக்குது. ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கேயும் அதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த மாஸ்கில் காட்டும். அது தேவையான பகுதியை செலக்ட் பண்ணுறது. அது இப்போ இந்த பகுதி தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபோக்ரவுண்ட் கலரை பிளாக்கில் வச்சுட்டு அதே இடத்துல அப்ளை பண்ணின்னு சொன்னால் அதை அப்படியே மறைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஃபேஸை மாஸ்க் பண்ணியாச்சு. இப்போ பிளெண்டிங் மோட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுப்போம். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போ இது ஓவர் பிரைட்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஒப்பாசிட்டியை குறைச்சி ஃபில்லையும் லைட்டாக குறைச்சோம்னு சொன்னால் கணக்காக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து கலர் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேடோ இருக்குது, மிட்டோன்ஸ் இருக்குது, ஹைலைட் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸில் ஷேடோ பகுதிக்கு என்ன கலர் வேணும், மிட்டோன்ஸுக்கு என்ன கலர் வேணும், ஹைலைட்ஸுக்கு என்ன கலர் வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஹைலைட்டை செலக்ட் பண்ணி இப்போ இந்த பகுதியில் ரெட்டை கொஞ்சம் கூட்ட போகிறேன். இதில் ஃபேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் இல்லை, அதால் ரெட்டை கொஞ்சம் கூட்டுவோம். அதே மாதிரி ஜெலோவையும் கூட்டுவோம். பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக நம்ம ஜெலோவையும் ரெட்டையும் கூட்டினாலே அவங்களோட ஸ்கின் டோன்ஸ் மாறிடும், ஒயிட்டுக்கு மாறிடும். இப்போ அதே மாதிரி மிட் டோன்ஸ்லேயும் அதே மாதிரி செய்தோம்னு சொன்னால் ஓகே, ஜெலோவுக்கு மாற்றும் போதே அவங்களோட ஸ்கின் டோன்ஸ் மாறுறது உங்களுக்கு பார்க்க விளங்கும். அதே மாதிரி ஷேடோவுலேயும் தேவையான அளவுக்கு கூடுதலாக இல்லை, ஒரு அளவாக ஷேடோ பகுதின்றது இந்த அவங்களோட கொஞ்சம் கூடுதலாக கருப்பாக இருக்கிற பகுதியில் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி நீங்கள் ஷேடோ, மிட்டோன்ஸ், ஹைலைட் இது மூணையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும். எங்கெங்கே உங்களுக்கு என்ன கலர் தேவையோ. இப்போ ஹைலைட்டுன்ற பகுதி இந்த பகுதி, இதில் உங்களுக்கு ரெட் கூட தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரெட்டாக கூட்டலாம் ஹைலைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு. அதான் கலர் பேலன்ஸில் முக்கியமான விஷயம். நீங்கள் இது மூணையுமே கவனிக்கணும். நீங்கள் வேறு வேறு ஃபிக்சர் செய்து பார்க்கும்போது உங்களுக்கு அது விளங்கும். ஓகே, இப்போ நான் கலர் பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெலோ கலர் கூடுதலாக கொடுத்துருக்கேன். அப்போ அந்த அவங்களோட ஸ்கின் டோன்ஸ் கருப்புன்றபடியாக ஜெலவை கூட கொடுத்தோம்னு சொன்னால்
டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பிரைட்டாக ஒயிட் கலரில் வருவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபேஸை செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்க்ரீன் கொடுத்து கலர் பேலன்ஸும் பண்ணியாச்சு. இப்போ இது 2 டூல்ஸையுமே வந்து நம்ம மேஜ் பண்ணி தனி ஒரு லேயராக எடுத்துகிட்டு அதை போய் வந்து கேமரா ரோ ஃபில்டரில் வந்து கலர் பேலன்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் இது 2ஐயும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் Ctrl Alt Shift-ஐயும் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஈயை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்க வச்சு தனியாக ஒரு லேயர் வந்துடும். இப்போ இந்த லேயரை வந்து நம்ம கேமரா ரோ ஃபில்டரில் போய் கலர் பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எக்ஸ்போசர் இதிலேருந்து வருவோம். பேசிக், அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்ஸ், கர்வ்ஸ், டீட்டெயில்ஸ், கலர் மிக்சர், கலர் கிரேடிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம பேசிக் லெசன்லேருந்து வருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போசர் ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே ஸ்க்ரீன் கொடுத்து கணக்காக செட் பண்ணி எடுத்தாச்சு. அதால் எக்ஸ்போசரில் வந்து நம்ம கை வைக்க தேவையில்லை. ஹைலைட்டை வந்து கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னு சொன்னால் ஹைலைட் வந்து கண்டிப்பாக கூடுதலாக இருந்தால் என்னென்னு செய்யணும்னா டீட்டெயில்ஸ் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி கண்ட்ராஸ்ட் டைம் வந்து கூட்டி வச்சிடக்கூடாது. கண்ட்ராஸ்ட் டைம் கூட்ட வந்து டீட்டெயில்ஸ் இல்லாமல் போயிடும். ஷடோ அப்படியே இருக்கட்டும். பிளாக்கை வந்து நம்ம கூட்டலாம்னு சொன்னால் அந்த நம்ம முடி வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும்னு சொன்னால் பிளாக்கை கூட்டணும். பிளாக்குக்கும் ஷடோவுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஷடோ வந்து டீட்டெயில்ஸோடு இருக்கும். அதாவது இப்போ இந்த பகுதி, கழுத்து பகுதி எல்லாம் சொன்னால் அது நம்ம ஷடோன்னு சொல்லலாம். பிளாக்ன்றது வந்து தனி முடிக்கு மட்டும் நாம் பிளாக்ன்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஷடோவில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், பிளாக்கில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஹைலைட்டில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், ஒயிட்டில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்காது. இதுக்கு தான் இதில் உள்ள வித்தியாசம். ஹைலைட்டுக்கும் ஒயிட்டுக்கும் உள்ள வித்தியாசம், மற்றது பிளாக்குக்கும் ஷடோவுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நல்லா விளங்கிக்கொள்ளணும் நீங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் பிளாக்கை கூட்டுறேன். இப்போ பிளாக்கை கூட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட முடி மட்டும் தனியாக பிளாக் ஆகுது. ஃபேஸில் எந்த வித ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதே நேரம் நீங்கள் ஷடோவை கூட்டுனீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்லேயும் ரியாக்ஷன், இந்த கழுத்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்க் ஆகிடும். இப்போ எங்கே ஷடோ இருக்கோ அங்கே வந்து டார்க் ஆகிடும். இப்போ ஹைலைட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் குறைப்போம். கண்ட்ராஸ்டையும் லைட்டாக குறைச்சிக்குவோம். இப்போ கண்ட்ராஸ்டையும் கூட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக இந்த பிரைட்டான பகுதியை ஓவராக பிரைட்டாகவும் கருப்பான பகுதியை இன்னும் கருப்பாக காட்டி விட்ரும். அதால் வந்து கண்ட்ராஸ்ட்டை வந்து நம்ம குறைச்சி வச்சு கொண்டா தான் அதில் டீட்டெயில்ஸுகள் சரியாக இருக்கும். கேமராவில் வந்து நீங்கள் செட் பண்ணும்போது இந்த இதில் உள்ள இதே பேலன்ஸை தான் நீங்கள் அதில் செட் பண்ணணும். அதில் சில பேர் வந்து கண்ட்ராஸ்ட் எல்லாம் கூட்டி வச்சுருவாங்க, கலரை கூட்டி வச்சுருவாங்க. பிறகு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோம். அதால் வந்து எதுவுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து வைப்ரன்ஸ் வந்து மிட்டோன்ஸுக்குரியது. அதை நம்ம கூட்டும்போது மிட்டோன்ஸோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, சேச்சுரேஷன் வந்து கூட்டிடக்கூடாது. கூடுதலாக சேச்சுரேஷன்ன்ற வந்து ஓவராலாக இருக்கிற கலரு என்னென்ன கலர் இருக்கோ அதை அப்படியே கூட்டி விட்ருவோம் ஓவராக. அப்போ வந்து நமக்கு நல்லா இருக்காது. ஃபேஸுக்கு வந்து எப்போவுமே வந்து வைப்ரன்ஸ் தான் சரியாக இருக்கும். அதை நீங்கள் எந்தளவுக்கு கூட்டினாலும் பெருசாக வந்து எஃபெக்ட் ஆகாது. ஸ்கின் டோன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நீங்கள் இதில் கர்வ்ஸும் தேவைன்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த கேமரா ரோ ஃபில்டர்லேயும் இந்த கர்வ்ஸ் இருக்குது. அதுலேயும் பாருங்கள் ஹைலைட்டுக்குரியதும் இருக்குது தனியாக, மற்றது கலர் பேலன்ஸுக்குரிய கர்வ்ஸும் இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து ஓவராலாக ஓகே, நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பெருசாக. இப்போ இதில் வந்து டீட்டெயில்ஸ் பார்ப்போம். டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நமக்கு கொஞ்சம் இந்த படம் வந்து கெப்பாசிட்டி குறைஞ்சபடியாக கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி காட்டுது. அதால் நாய்ஸ் டிடெக்ஷனை கொஞ்சம் கூட்டுறோம்னு சொன்னால் அதை சேவ் பண்ணி தரும். பாருங்கள், சேஃப் ஆக்கிட்டு அந்த மாதிரி. அடுத்து வந்து கலர் மிக்சர். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஜெல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. இது ஹியூ, என்ன கலருன்றதை முடிவு பண்ணுறது வந்து ஹியூ. சேச்சுரேஷன் வந்து எவ்வளோ கலர் தேவை, உங்களுக்கு கலர் கூட்டணுமா குறைக்கணுமா அந்த கலரை அது சேச்சுரேஷன் முடிவு பண்ணும். லூமினஸ்ன்ற வந்து பிரைட்னஸ் கண்ட்ராஸ்ட், அதாவது கலரை வந்து ஒரு கலரை நீங்கள் டார்க் பண்ணுறதும் அதை லைட் பண்ணுறதும் வந்து இந்த லூமினன்ஸ் தான் செய்யுது. ஓகே, இப்போ வந்து ஹியூலேருந்து வருவோம் நம்ம. இப்போ இந்த ஸ்கின் டோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரேஞ்சை வந்து நம்ம கூட்டணுமா குறைக்கணுமான்றதை வந்து இல்லாட்டி வேறு கலருக்கு செட் பண்ணணுமான்றதை நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இந்தளவு ஓகே. ஓகே, இது நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்கின் டோன்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும். அதால் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கின் டோன்ஸை செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் எனக்குரிய இதை தான் நான் செட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபேஸுக்குரிய கலரை தான் இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது கீழே பாருங்கள், ஸ்க்ரீன் இருக்குது, நிறைய ப்ளூ இருக்குது, பர்பிள்ஸ் இருக்குது. இது தேவையான கலரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கலர் கிரேடிங்கும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு இதுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் எப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதுலேயும் மிட் டோன்ஸ் இருக்குது, ஹைலைட் இருக்குது, ஷேடோ இருக்குது. இப்போ தேவையான கலரை எங்கே இழுக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இப்போ ப்ளூ பக்கம் இழுத்தீங்கன்னு சொன்னால் ப்ளூவில் கூடும். இதிலே நம்ம தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது நமக்கு இப்போ இதில் தேவையில்லை. இந்த செலிப்ரேஷன் இருக்குது, அதில் பாருங்கள். இது வந்து முக்கியமாக கலர் டோன்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு இது மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து கீழே ப்ளூவில் வந்து சேச்சுரேஷனை கூட்டக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ அழகாக வருது கலர். அதே மாதிரி இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் தேவைன்னு சொன்னால். எந்தளவு கலர் தேவையோ நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் செய்கிற வழிமுறையை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான படத்தில் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கலர் நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு விளங்கும் எந்த பக்கம் என்ன கலர் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த கலர் ஓகே, ஓவராலாக ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த கேமரா ரோ ஃபில்டரில் போய் செய்தது பிறகு டிஃப்ரென்ஸ் வந்து விளங்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன வேலை தான். இப்போ நான் வந்து கலர் பேர்ன் டூல் எடுத்து ஐப்ரோ கொஞ்சம் டார்க் பண்ண போகிறேன். ஐப்ரோ வந்து டார்க் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயுமே ஷேடோ இருக்குது, மிட் டோன்ஸ், ஹைலைட் இருக்குது. நீங்கள் எந்த பகுதிக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இப்போ ஐப்ரோன்றபடியாக ஷேடோவில் கொடுத்துட்டு ஐப்ரோவை டார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து கொஞ்சம் லிப்டிக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணுவோம். லிப்டை வந்து கொஞ்சம் ஷேடோவில் வச்சு டார்க் பண்ணி விடுவோம். சாரி, இதை வந்து மிட் டோன்ஸ் தானே. இப்போ மிட் டோன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கலர் பண்ணோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அதே மாதிரி சேச்சுரேஷனை கொஞ்சம் கூட்டி விட்டோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஓவராலாக எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் இந்த கண் இதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். அதில் வந்து நம்ம டோர்ச் லைட் எடுத்து ஹைலைட்லேயே வச்சு நம்ம அப்படியே டார்க் பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி அடிக்கும்போது அப்படியே டார்க்காக வந்துடும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து இப்போ நம்ம டார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி எடுக்கும்போது இன்னும் நீட்டாக வரும்.
கொஞ்சம் இந்த ஸ்மெச் டூலால் லைட்டாக கொஞ்சம் இப்படி பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இந்த படம் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி குறைஞ்ச படம்ன்றபடியாக இப்படி இருக்குது. இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணும்போது இன்னும் நல்ல நீட்டாக அழகாக வந்துடும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்ச் லைட் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டார்க் ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ஒரு அழகாக்கியிருக்கு. அதாவது ஓகே, இப்படி இருந்ததை நம்ம எடுத்துருக்கோம். கலர் பேலன்ஸ் பண்ணுறது வந்து பல வகையாக செய்யலாம். நான் உங்களுக்கு ஒரு மெத்தடாக சொல்லி தந்திருக்கேன். அதாவது ஒரு டார்க்கான ஸ்கின் டோன்ஸை வந்து எப்படி ஸ்மூத்தாக அழகாக ஒரு பிரைட்டாக நல்ல ஸ்கின் டோன்ஸில் கொண்டு வரேன்னு உங்களுக்கு காட்டி தந்திருக்கேன். நீங்களும் ஒரு டார்க்கான ஒரு பிக்சர் எடுத்து ஒரு டார்க்கான ஸ்கின் டோன்ஸ் பிக்சர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு விளங்கக்கூடியதாகவும் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.